ஸோ 7th ஃபஸ்ட் டேர்மில் 3rd லெசனில் உள்ள கவிதை இப்போ பார்க்க போகிறோம். இயல் 3 நாடு அதை நாடு. இதோட நோக்கம் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். புறநானூற்று பாடலின் மைய கருத்து வெளிப்படும் வகையில் உணர்ச்சியுடன் வாய்விட்டு படித்தல், கதை பாடல் பகுதியை படித்து நயங்களை அறிதல், நாட்டுப்பற்றில் சிறந்து விளங்கிய ஆளுமைகள் குறித்த தகவல்களை பாடப்பகுதி வழி புரிந்து கொள்ளுதல், சொற்கள் மற்றும் தொடர்களில் பயின்று வரும் வினை முற்றுக்களை அறிந்து பயன்படுத்துதல். ஸோ இதுதான் இந்த பாடத்தோட மொத்த நோக்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு புறநானூற்று பாடல் தான் இருக்க போகுது. புலி தங்கிய குகை. தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர். கல்வியறிவும் கவிப்பாடும் திறனும் பெற்ற சங்க தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம். ஸோ இந்த பாட்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பழங்காலத்துலேருந்தே அவங்க எதுலெல்லாம் சிறந்தவங்களாம், கல்வியிலும் வீரத்திலும் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ நாட்டை காக்கிறக்காண்டி போர்க்களம் போகணும் அப்படின்னா அதுதான் அவங்களோட முதன்மையான கடமைகளில் ஒன்றா அவங்க மதிச்சிருக்காங்க. கல்வியறிவு ப்ளஸ் கவி பாடக்கூடிய திறன் பெற்ற ஒரு சங்க தாய் அவங்களோட பையனோட வீரத்தை சொல்கிறாங்க. கல்வியறிவு கவி பாடும் திறன் பெற்ற சங்க தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பெருமிதத்துடன் கூறும் செய்தியினை அறிவோம். ஸோ இந்த பாட்டோட ஆசிரியர் யாருன்னு பார்த்துடலாம். காவட்பெண்டு, அதாவது ஒரு பெண்பாட் புலவர். காவட்பெண்டு சங்ககால பெண்பாட் புலவர்களுள் ஒருவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர். செவிலி தாய்னா அந்த காலத்தில் அரசிகள் குழந்தை பெற்று தந்துடுவாங்க. அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான் யார், செவிலி தாய். ஸோ காவட்பெண்டு அப்படிங்கிற சங்ககால பெண்பாட் புலவர் சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளிக்கு செவிலி தாயாக இருந்திருக்காங்க. போரவை கோப்பெரு நற்கிள்ளி. கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். ஸோ இவர் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர், கவிப்பாடும் ஆற்றல் மிக்கவர். இவர் சங்ககால மக்களோட வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த பாடலை பாடியிருக்காரு. ஸோ இந்த பாடலோட மையக்கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால மக்களுடைய வீரம் தான் இந்த பாட்டோட மையக்கருவாக இருக்குது. வீரத்தை தான் இவர் கருப்பொருளாக கொண்டு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் பாடிய ஒரே ஒரு புறநானூற்று பாட்டில் இது இடம்பெற்றுள்ளது. இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இவர் பாடியிருக்கிறது ஒரே ஒரு பாட்டு தான். அந்த ஒரு பாடலும் புறநானூற்றில் இருக்குது. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் பண்டைக்கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. ஸோ புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று தான் புறநானூறு. ஸோ பண்டைக்கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, நாகரிகம் எப்படி இருந்துச்சு, பண்பாடு, வீரம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த புறநானூறு. ஸோ இந்த புறநானூறு பாடலோட 86வது பாட்டு தான் இந்த புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஆசிரியர் குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, காவட்பெண்டு சங்ககால பெண்பாட் புலவர்களுள் ஒருவர் சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியோட செவிலி தாயாக விளங்கியிருக்கவங்க. யாருன்னா காவட்பெண்டு. ஸோ யாருக்குன்னு கேட்பாங்க. ஸோ போரவை கோப்பெரு நற்கிள்ளி. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த பாடலை அவர் பாடியிருக்காரு. ஸோ புறநானூறு 8 தொகை நூல்கள்லாம் ஒன்றா இருக்குது. வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நூலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நூலில் இருக்கிற 86வது பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. புலி தங்கிய குகை. சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்களாம், எம் சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே.
அதாவது என்னோடய வீட்டில் இருக்க ஒரு சின்ன தூணை பற்றி நின்று என்னோடய மகன் வந்து எங்கே இருக்கான், உங்களோட பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு ஒரு பெண் வந்து கேட்காங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே. என்ன சொல்கிறாங்க, என் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, அவன் இருக்கும் இடம் யான் அறியேன், புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது. ஸோ புலி வந்து தங்கிட்டு போன குகை மாதிரி இருக்குது என் வயிறு, அதுதான் இங்கே இருக்குது, அவன் எங்கே இருக்கான்னு தெரிலப்பா. ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே, அவன் போர்க்களத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட பொருள், சிற்றில் அப்படின்னா சிறு வீடு, கல் அலை அப்படின்னா கட்குகை, அலைனா என்னது குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. ஸோ இதில் மீதி எல்லாமே நமக்கு தெரியும். சிற்றில் அப்படின்னா சிறு வீடு, கல் அலை, அலை அப்படின்னா என்னது குகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அலை அப்படின்னா குகை. இது மட்டும்தான் நம்ம ஞாபகம் வைக்கணும். ஸோ பாடலின் பொருள், சால்புடைய பெண்ணொருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று, அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என்று என்னை கேட்கிறாய். அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். ஸோ ஒரு பொண்ணு வந்து உங்கள் பையன் எங்கன்னு கேட்குற கேள்விக்கு ஒரு தாய் வந்து பதில் சொல்கிறாங்க. அவன் தங்கிட்டு போன புலி கொகைதான்ப்பா இங்கே இருக்குது, அவனை பெற்றெடுத்த வயிறு தான் என்கிட்ட இருக்குது, அவன் வந்து போர்க்களத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டு உளனோ பிரித்தெழுதுக. யாண்டு கூட்டல் உளனோ ஃபஸ்ட் ஆப்ஷன். கல் கூட்டல் அலை, கல்லலை ஃபஸ்ட் ஆப்ஷன், கல்லலை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த புலி தங்கிய குகை அப்படிங்கிற பாட்டு ரொம்பவே சின்ன பாட்டு தான். இது வந்து கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கின தமிழர்களோட பெருமையை வந்து சொல்லுது. போர்க்களம் போகிறது அவங்களோட கடமையாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ வந்து இது புறநானூற்றில் ஒரு பாட்டு. இது எழுதினவர் யாருன்னா காவட்பெண்டு. அவங்க வந்து சங்ககால புலவர்களில் ஒருத்தர். சோழ மன்னன் போரவை கோப்பரு நற்கிள்ளியோட செவிலி தாயாக இருக்காங்க. ஸோ சங்ககால மக்களோட வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த பாடலை பாடியிருக்காங்க. இவங்க பாடின ஒரே ஒரு பாட்டு தான் அது புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. புறநானூறு வந்து 8 தொகை நூல்களில் ஒன்றா இருக்குது. வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நூலாக இருக்குது. இந்த நூலில் 86வது பாட்டு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பையனை தேடி ஒரு பொண்ணு வரா, உன் பையனை எங்கேன்னு சொல்லி அவங்க தாயிட்ட கேட்காங்க. புலி தங்கி சென்ற குகை தான்ப்பா என் வயிறு, அதுதான் இருக்குது, அவன் போர்க்களத்தில் இருக்கான் அப்படின்னு அவனோட பெருமையை வந்து சொல்கிற மாதிரி இந்த பாட்டு வந்து இருக்குது. எழுதினவர் யார், காவட்பெண்டு. இவர் யாரோட செவிலித்தாய், போரவை கோப்பரு நற்கிள்ளியோட செவிலித்தாயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு முடிஞ்சிருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.